ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் அவரே நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராயன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 26, அதாவது நம்ம தனுஷ் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த ராயன் படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் இடையில இருக்கிறது இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது நம்ம இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம தனுஷ் அவருடைய இந்த 50வது படம் இந்த ராயன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வந்து இருக்குது. நம்ம தனுஷோடைய 25வது படமான வேலையில்லா பட்டதாரி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தது. ரீசெண்டாக கூட அந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தை கடந்திருந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம தனுஷோடைய இந்த 50வது படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம தனுஷ்க்கு இந்த ராயன் மூவி எப்படிப்பட்ட ஒரு படமா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஐகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த படத்துக்கான இன்சைட் ரிப்போர்ட்ஸுமே வரும். அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், வெயிட் பண்ணி பாருங்க. ஆனால் அந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம தனுஷ் அவருடைய தம்பிகளோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு வராரு. ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி போட்டு ரன் பண்ணிக்கிட்டு வராரு. அதுலேயும் முக்கியமாக வில்லன்கள் இருக்கிற ஏரியாவில் தான் இவர் வந்து அந்த ஹோட்டல் பிஸ்னஸை வந்து நடத்திட்டு வராராமா. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வில்லன்களை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு இன்ஃபார்மராக தான் நம்ம தனுஷ் இந்த படத்தில் வந்து இருக்காராமா. இதனால வில்லன் சைடு பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகுது. யாரு தான் அதெல்லாம் போட்டு கொடுக்குறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனுஷ் தான் அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறமா வில்லன்கள்லாம் சேர்ந்து நம்ம தனுஷ் மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலியவே ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வில்லன்கள்லாம் சேர்ந்து நம்ம தனுஷுடைய கதையை முடிச்சாங்களா இல்லை நம்ம தனுஷ் வில்லனுடைய கதையை முடிச்சாரா அப்படின்றத அந்த படத்துடைய ஸ்டோரியாமா. இதுதான் அந்த ராயன் படத்துடைய முழு கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே இதுதான் அந்த படத்துடைய கதையாக இருந்தாலுமே இதை வந்து படமாக்கின விதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ராயன் படத்துக்கு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அன்சென்சார் கண்டென்ட்ல தான் அந்த படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க. அதனால அந்த ராயன் படத்தை 18+ மட்டும் தேட்டரில் போய் பாருங்க. இப்போதைக்கு இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பெரும்பாலான இடங்களில் புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய FTFS பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். காலையில் 9 மணிக்கு இந்த ராயன் படத்துடைய FTFS எல்லா தேட்டர்லையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு FTFS ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2 மணிக்குள்ள 5 ஷோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் அவரே நடித்து வெளிவர இருக்கிற அந்த ராயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 26ஆம் தேதி இந்த ராயன் வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.